ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பிரேக்கப் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான இடம் பிடிச்சிருத்தா அப்படின்னுட்டு சமீபத்தில் வர படங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்லேயோ இல்லைனாக்கா இன்ஸ்டாலேயோ இல்லை சினிமா படங்கள் கூட எல்லாமே இந்த பிரேக்கப்பை முக்கியப்படுத்தி காட்டுற படங்களாக தான் இருக்குது. அப்படி தான் ஒரு படம் சமீபத்தில் கூட நான் பார்த்தேன். உடனே எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு சொன்னாக்க, போன மாதம் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஒரு இளைஞர் அவர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார், மேடம் எனக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொன்னார். ஓகேப்பா கொடுக்குறேன், ஈவினிங் ஒரு 5 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு 3 o'clock இருக்கும் ஆஃப்டர்நூன். இல்லை மேடம் நான் வேலையில் பிஸியாக இருப்பேன், 8 மணிக்கு மேலே கொடுப்பீங்களான்னாரு. 8 மணிக்கு மேலே நான் சாதாரணமாக யாருக்கும் கிடையாது, ஆன்லைன்னா கூட 5 to 8 தான். பட் அவர் குரலில் இருந்த ஒரு பதட்டம் எனக்கு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். பிரேக்கப் ஆகிடுது மேடம் எனக்கு, அதனால் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது மேடம் எனக்கு அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறது இப்படி இவ்வளோ ஒரு பதட்டத்தை கொடுக்குமா? ஓகேப்பா நான் 8 o'clock நீ 7 o'clock எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு, நான் 8 o'clock ஐ வில் கால் யூ த்ரூ வாட்ஸ்அப் வீடியோ அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் 7 o'clock அவர்கிட்டேருந்து ஃபோன் வரல. நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக மறுநாள் ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அவர் பேசலான்றதுக்காக அவர் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு மெசேஜ் போட்டப்போ அவருடைய ஃபோன்லேருந்து ஒரு ரிப்ளை வந்தது எனக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை அவருக்கு ஒரு டிப்ரெஷன்னால் கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆகிடுது. அப்புறம் ஒருத்தர் பேசினார், மேடம் நான் அவரோட ஃப்ரெண்டு தான், அவர் ஃபோன் எங்கிட்ட தான் இருக்குது, அவருக்கு டிப்ரெஷன்னால் கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆகிடுது, இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு டிப்ரெஷன், உடல் மன அழுத்தம், உடலில் அவ்வளோ ஒரு இதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களா அப்படின்னு சொல்லும்போது, இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய எதிர்கால கனவுகள், கோலு, ஃபோக்கஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க. முக்கியமாக இந்த 18 வயசுலேருந்து 22, 23 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள், அடாலசன்ட்லேருந்து அடல்ட் ஆறு அந்த ஸ்டேஜில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் தனக்கு ஒரு கெத்து அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பிரேக்கப் ஆகிடுது, எனக்கு நான் ஐ எம் நாட் நோ மோர் இன்ட்ரெஸ்டட் இன் யூ அப்படின்னு சொன்னாக்க தனக்கு உலகமே இருண்டு போயிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. என்ன யாருமே லவ் பண்ண மாட்டாங்களா, நான் யாரையுமே லவ் பண்ண முடியாதா, நான் லவ் பண்ண தகுதி இல்லாதவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் ஒர்த் அப்படின்றது எல்லாமே அவங்கள விட்டு போயிடுறது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க. அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ இல்லை பிரதர் தம்பிக்கிட்டேயோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அவங்க ராத்திரி இப்போ ஃபோனில் சேட் பண்ணுறதும் இது பண்ணுறதுமா, ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறதுமா இருக்கும். ஸோ இந்த பிரேக்கப்னு ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இதை வீட்டில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகேயா? ஃப்ரெண்ட்ஸு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸுக்கு இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கானோன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காண்டில் இருப்பாங்க. ஸோ இவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அது அவங்களுக்கு உடனே ஒரு சந்தோஷமாக நம்மகிட்ட சிரிச்சுக்கிறதுமா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னும் பொழுது ஒரு தனிமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ மன அழுத்தம் அதிகமாகுது. சுரக்கிற டோப்போமின் அப்படிங்கிறதெல்லாம் நின்று போயிடுறது. அந்த மன அழுத்தம் உடலில் பிபியை கொண்டு வருமா, இல்லைனாக்கா வேறு என்ன ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வருமா அப்படின்ற அளவுக்கு. ஏங்க ஒரு ட்ரெயினில் ஏறுறோம், நம்ம ட்ரெயினில் ஏறும்போது நம்ம கூட ஆல்ரெடி சில பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, சில பேசஞ்சர்ஸ் அடுத்த ஸ்டேஷன்களில் ஏறுறாங்க. சில பேர் நாம் கடைசி டெஸ்டினேஷன் நம்ம லாஸ்ட் இது வரைக்கும் போகிறோன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் பாதியிலே இறங்கி அவங்கவுங்க போக வேண்டிய ஊருக்கு போயிடுவாங்க. இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது கூட அப்படி தான். ஸோ இந்த இதில் இந்த வயசில் இந்த 22, 23 இப்போ 20லேருந்து 23 வயசில் வாழ்க்கையில் நாம் எப்படி ஜெயிக்கணும்? முதல்ல நமக்கு ஒரு ஸ்திரமான வேலை, அதுக்கு படிப்பு, ஸ்திரமான வேலை, நல்ல சம்பாத்தியம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் சமுதாயத்தில் உங்கள் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப், கல்யாணம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். எதையுமே யோசிக்காமல் ஓகே அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அந்த பையன் நினச்சிக்கிறான்னாக்க, என்னை எதனால் விட்டுட்டு போயிட்டா, அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்களா? அவள் ஏதாவது உங்ககிட்ட ஒரு குறை சொல்லி அதனால் அவள் உங்களை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னாக்கா அந்த குறையை நீங்கள் திருத்திக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
ரெண்டாவது அது இல்லை, அவளுக்கு வந்து உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு. அவளுக்கு பர்த்டே வருது, இன்னொன்று வருது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் அவள் எதிர்பார்க்குறா உங்ககிட்ட இருந்துனாக்க. இப்போவே இப்படி நாளைக்கு கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க போக போக இவளுடைய எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாகிட்டே போனால் உங்களால் உங்கள் இன்கம்மால் உங்கள் குடும்பத்தால் சமாளிக்க முடியுமா? அப்போது அவள் இப்போவே கிளம்பி போயிட்டா அப்படிங்கும்பொழுது அப்பாடா அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் தான் உங்கள் மனசுக்குள்ளே வரணும். மூணாவது, அந்த பொண்ணு ஒரு பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அவளுக்கு இருக்கிற காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பொறுமையாக நீங்கள் கேட்டிங்களா? பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்ன ஒன்று அப்படி தானா, நீ ஏமாத்திட்டியா, நீ இது பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமாக இந்த கத்துற ஆண்கள் தான், இளைஞர்கள் தான் நிறைய இருக்காங்களே தவிர்த்து அவள் சைட்லேருந்து எம்பத்தட்டிக்கலாக அவளோட ஷூஸ்லேருந்து அவள் பிரச்சனை என்ன, வேணுன்ட்டு தான் உங்களை விட்டாளா, இல்லை அவளுடைய வீட்டில் என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மனசு உங்களுக்கு வராதா? ஸோ இளைஞர்களே, நிறைய பெண்களும் பிரேக்கப் பண்ணிவிட்டு வருத்தத்தில் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எங்களுக்கு மட்டும்தான் உலகமாக வருத்தம்னு, அப்படி இல்லை. அவங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும், பட் அவங்களுடைய சூழல் என்னன்னு தெரியாது. அதனால் இந்த பிரேக்கப் அப்படின்னு ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுதே முதல்ல வீட்டில் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இன்றைய ஜெனரேஷன் பசங்களை ஃப்ரெண்ட்ஸாக தான் உங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க நினைக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்கக்கிட்டேருந்து விலகுறீங்க. அதனால் நீங்கள் படித்து முடிக்கிறீங்க, இல்லை படிக்கும்போதே காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கும்போதே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா தைரியமாக உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் உங்களுடைய சிப்ளிங்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு வந்துட்டு ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சுனாக்கா அவங்கக்கிட்ட சொல்லி மனசுக்கு ஆறுதல் தேடலாம். என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மனிதர்கள் தான். அழ சொல்பவர் நமர். ஓகேயா? பிறருக்கெல்லாம் அந்த இது கிடையாது. நம்ம மனுஷாக தான் நம்ம அழகிற மாதிரி நம்மக்கிட்ட திட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு பிரச்சனைனாலும் அவங்க தான் தோள் கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒரு வயசான பாட்டியோ யாரோ இருந்தாக்கோ சொல்லுவாங்க, போனால் போகிறது நீ ராஜாடா, உனக்கு இதை விட நல்ல பொண்ணு கிடைப்பான்னு ஒரு ஆறுதலாக உங்களை தேத்துவாங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு ரெண்டாவது தனிமை. அந்த தனிமை நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறீங்க. அடுத்தபடி உங்களுக்குன்னு ஒரு நெருங்கின நண்பர்கள் கூட்டம் இருக்கும். முதல் நாளைக்கு அவங்க கேலி பண்ணினாலும் அவங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஏதாவது சோகங்கள் இருக்கும். ஸோ அப்போ நெருங்கின நண்பர்கள் கிட்ட நீங்கள் வந்து இந்த வலி, இந்த வாழ்க்கையில் வந்து இந்த பிரேக்கப்பான வலியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஒரு ஜேர்னலிங், ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைச்ச ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இன்றைக்கி இது இந்த நிலைமையில் வந்து நிற்கிறதுனா இதுக்கு நான் காரணமா அவள் காரணமா, நீங்கள் காரணம் இல்லை அவள் தான் காரணம் அப்படின்னு சொன்னாக்க அது ஓகே குட் பைன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை கசக்கி போட்டுடுங்க. அதுக்கு அடுத்தபடிக்கு என்னன்னாக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவிட்டீஸில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அது ஒரு மெடிடேஷனாக இருக்கலாம், ஒரு கோவிலில் போய் ஒரு சர்வீஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனாக்கா ஒரு மியூசிக் குரூப்பில் சேர்ந்து பாட்டு பாடுறதா இருக்கலாம், ஒரு ஸ்மியூலில் பாட்டு பாடுறதா இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஒரு டான்ஸ் பண்ணலாம். இப்போ நான் சமீபத்தில் பார்த்த படம் சொன்னேனே, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அது பிரேக்கப்பை சொல்கிற ஒரு படம் தான். அந்த பையன் தான் பிரேக்கப் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ற பத்திரிக்கை வந்த உடனே அவனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆறுது. திடீர்னு அவன் ஃப்ரெண்டோட டான்ஸ் ஆடுறான். நான் கூட அந்த படத்தை பார்த்துட்டு நினச்சிட்டேன், ஏன் இந்த பையன் திடீர்னு இப்படி ஒரு டான்ஸ் ஆடுறான்னு. அப்புறமா நாங்கள் வந்து இந்த இதை செக் பண்ணும்போது தான் அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு தெரியுது. ஆக இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர்த்து அதையே எடுத்துகிட்டு அதுக்காக உடம்பை வருத்திண்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம குடும்பத்து மனிதர்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இதெல்லாம் வேண்டாம். உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா செழித்து வளர்ந்து நாளைக்கு பின்னாடி நீங்கள் 2 பேரும் நல்ல வேலையில் போய் அது கல்யாணத்தில் முடிஞ்சதுன்னா சந்தோஷமான விஷயந்தான். இல்லை இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு டீப் ஒரு அர்த்தம் அப்படிங்கிறதே இன்றைய இளைஞர்களுக்கும் புரியல. ரிலேஷன்ஷிப்னா வீக்கெண்டில் ஒரு பார்ட்டிங் பண்ணுறது, மாலுக்கு போகிறது, அங்கங்கே நின்றுட்டு செல்ஃபி எடுத்துக்கிறது. இதை தாண்டி நாளைக்கு நம்ம குடும்பம் நடத்தும் போது என்ன பண்ணுவோன்னு யாராவது பேசியிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அதில் விட்டு போச்சுன்னாக்கா மனசு கொஞ்சம் வருது. ஆனாலும் கூட இதையும் கடந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். இதில் லைஃப்பில் இது எப்படி வந்து 10th +2 அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த வயசில் இந்த 19, 20, 21 வயசில் வர ரிலேஷன்ஷிப்பும் அதுவும் ஒரு மைல் ஸ்டோன். அதை தாண்டி அடுத்த கல்லுக்கு போயிட்டே இருங்க. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்க இது உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாருக்குமே இதை நீங்கள் அனுப்பி வைங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.